21/2/2026 அன்று தஞ்சை தரணியில் தேவேந்திரர் பண்பாட்டு இந்திரன் பண்பாட்டு நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் அதேபோல கருத்தரங்கம் ஆகியவை நிறைவு செய்திருக்கின்ற வகையில் அதனை ஏற்பாடு செய்திருந்தால் மரியாதைக்குரிய ஐயா ஜெயராமன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். ஐயா சொல்லுங்க, இன்று நடந்த நிகழ்வோட சுருக்கமான ரத்தின சுருக்கம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து தேவேந்திர வேளாளர்கள் வந்து பறந்து விரிந்து வாழுகின்றார்கள். அது டெல்டா மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு விழிப்புணர்வு தெரியல. வந்து நாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டியல் வகுப்பில், அதாவது எஸ்சி வகுப்பில் நாம் இருக்கிறோம், ரொம்ப சலுகை இருக்குங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்தை முன் வச்சுட்டு நிறைய பேர் இன்னும் விழிப்புணர்வு அடையாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த கிராம மக்களை தட்டி எழுப்புன்னு நினச்சோம்னா வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம பண்ணணும். வந்து அந்த ஆன்மீக ரீதியான இந்திரன் தான் நம்ம வந்து இந்திரன்னா கடவுள் வந்து அவன் நமக்கெல்லாம் முழுமுதல் கடவுள் வந்து உலகத்துக்கெல்லாம் முதல் கடவுளே இந்திரன் தான் சொல்கிறான். அப்போ இந்திரனுக்கு பிறகு தான் எல்லா கடவுளும் வந்துருக்குன்னு சொல்கிறான். அதனால தான் தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கா, வேந்தன் நையே திருக்குறள் உலகம்னு சொல்லியிருக்கான். வந்து அப்போ மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களில் வேந்தன் தான் இந்திரன்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளை எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா குறள் 25 என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், ஐந்தவித்தான் நாற்றல் அகல் விசும்புலார் ரோமான் இந்திரனே சாலன் பெரி அப்படின்ட்டு சொல்லி, அதாவது பஞ்சபூதங்களுக்கு அவன் தான் தலைவன் வந்து. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், இவனுங்கெல்லாம் விளக்கம் எழுதும்போது பார்த்தா ஐம்புலங்களையும் அடைக்க ஆள்பவன் வந்து இந்திரன், அவன் தான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். வந்து அந்த விளக்கங்களில் வந்து நம்ம மேல் நோக்கி போனோம்னா பஞ்சபூதங்களை உருவாக்கியவன் அவன் தான் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கணும். வந்து நீர் நிலம் காற்று அத்தனைன்னா அப்போ உலகத்தை உருவாக்கின அவன் தாங்கிற ஒரு சூழல் வருது. அப்படிப்பட்ட ஒரு வம்சாவளியில் வந்த இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து இந்திரனை வந்து யாருமே முன்னிலைப்படுத்தாமல் வந்து அந்த இந்திரன் கடவுளை கூட அவர்கள் ஊரில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு வழிபாடு செய்யாமல் வந்து வேறு வேறு விதமாக ஒவ்வொரு கோணங்களில் வந்து ஆன்மீக வழிபாட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து அதை விழிப்புணர்வை அடையணும். வந்து அந்த விழிப்புணர்வு மூலமாக வந்து ஊருக்கு தெளிவுபடுத்தணும். வந்து இந்த பட்டியல் வகுப்பில் எப்படி தவறாக சேர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ எல்லாமே இதில் சொல்லிட்டாங்க. 1924 வந்து தவறான சேர்த்து நீதி கட்சிக்குள்ளே திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. வந்து 16ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நாயக்கர் காலத்தில் வந்து நம்மளுடைய நிலங்கள்லாம் பிடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இன்னைக்கு கேட்டால் கேவலப்படுத்தி பள்ளுப்பாடல் எழுதியிருக்காங்க. வந்து பள்ளுப்பாடலை இழிவாக எழுதுற மாதிரி எழுதியிருக்காங்க. இழிவாக எழுதினாலும் கூட அங்கே வந்து நம்முடைய கம்யூனிட்டியுடைய பெருமை எழுதியிருக்காங்க. வந்து குடும்பன், காலாடி, பணிக்கன், மூப்பன் அப்படிங்கிற ஒரு நம்மளோட மரபு சார்ந்த பெயர்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. வந்து இன்னமும் அந்த எச்சங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலாடிங்கிற ஒரு குரூப்பை கூட நம்ம வந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டால் ஒரு வம்சமே அண்ணன் அவர் வந்து நிற்கணும், வந்து பக்கத்தில் நிற்கணும். வந்து அவர் அந்த காலாடி வம்சத்தில் வந்து இருக்கிறவர் வந்து மருதன் காலாடின்னு சொல்ல 1808 ஒரு டாக்குமெண்ட்டில் அவர் பார்த்தீங்கன்னா வந்து வம்சாவளியை அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேப்லேஷன் போட்டிருக்காரு. பெரிய நிலக்கலாறு. வந்து இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்னைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்தது, இனி அடுத்தடுத்து எடுத்து செல்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக அமைந்ததா இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்? இந்த கூட்டம் வந்து எனக்கு மனைவி நிறைவான கூட்டம். வந்து இந்த அறுவடை சீசன் என்பதால் நிறைய மக்கள் வரலாம். நிறைய மக்களுங்கிறத விட ஒரு சிலர் வரவில்லை. வந்து ஆனால் இந்த கூட்டம் வந்து முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஒரு சிறப்பான தஞ்சாவூரில் ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம் தான் வந்து சிறப்பாக நடந்திருக்குது. வந்து அந்த வகையில் எல்லா பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். வந்து அதே மாதிரி விழிப்புணர்வு கூட்டத்திலையும் வந்து எல்லா பேரும் நல்லா கலந்துக்கிட்டாங்க. வந்து அதை அரசியல் கடந்து குறிப்பாக யாராருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? குறிப்பாக யாராருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? குறிப்பாக நன்றி சொல்ல நினச்சா வந்து நான் சொல்கிறது நம்ம தேவேந்திர எல்லா பேரும் நன்றி சொல்லணும். அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டோம் அத்தனை பேரும் நன்றி சொல்லணும். வந்து நம்முடைய கருத்துக்களை முன்னெடுத்து சென்றவங்களுக்கும் நன்றி சொல்லணும். வந்து நிறைய வரலாற்று ஆய்வுகள் தரவெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வந்து அவங்கெல்லாம் இப்போ இல்லைன்றாலும் கூட அவருடைய வரலாறுகள்லாம் வந்து நம்ம படிக்கிறதுனால இன்றைக்கி வீட்டுருவாங்க பண்ணிகிட்டு இருக்கு. வந்து அந்த வகையில் சேர சோழ பாண்டியர் வம்சாவளியில் வந்து நாம் வந்திருக்கங்கிறத வந்து இந்த இந்திரனை வச்சு நாம் பண்ண முடியும்னு கேட்டால், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து இந்திரன் இருக்கிறாங்க. வந்து இந்திரனை வழிபட்டு தான் சோழன் போய் என்னன்னு கேட்டாங்க அங்கே சிவலிங்கத்தை வளப்பட்டுருக்காங்கிறது தெரியும். வந்து அதில் இப்போ அந்த இந்திரன் சிலை கூட களவு போயிருக்கு. வந்து அதனால் இந்த இந்திரனை வந்து நம்ம முதன்மையாக கொண்டு போய் இந்திரன் தான் தேவேந்திரகுல வேளாளர். வந்து நாம் வந்து எல்லா வகையிலையும் வந்து முதன்மையானவர்கள். வந்து இந்த பட்டியல் வகுப்பில் இருக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா 70% பேர் வந்து ஓபிசியில் இருந்துட்டு வந்து 18% கேவலமாக பார்க்குறத விட என்ன கேட்டிங்கன்னா இழிவாக பார்க்குறான். வந்து இங்கே உள்ளவங்களுக்கு அந்த 18% சலுகைனா என்னன்னு தெரியல. வந்து 18% வந்து 3% வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டான். வந்து
பாக்கி 15% பார்த்தீங்கன்னாக்க மற்ற சமூகங்கள் இருக்குது. இதில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஆயுதவாளர் சமூகம், தேவேந்திரகுலவாளர் சமூகம். இந்த சமூகம் இந்த 15%லையும் பார்த்தீங்கன்னாக்கா அருந்ததில் வந்து சிறப்புரிமை பெற்று உள்ளார வந்துடுறான். வரும்போது வேலையை போய் எஸ்சியில் வந்து கிடைக்கவே இல்லை ஆகையினால என்னன்னு கேட்டால் ஒரு உத்தேசமாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% இந்த 7% இருந்தாலும் அந்த 7% எடுத்துக்கொண்டு நாம் ஓபிசி கேட்டகரியில் போய் தனியாக வந்து நமக்கு ஒரு ஒதுக்கீடு கேட்டு வாங்கணுங்கிறத நம்மளுடைய வந்து இன்னும் சொல்லப்போனால் இடபிள்யூஎஸ் கூட எடுத்திருக்காங்க இடபிள்யூஎஸ்ல 10% ஒதுக்கியிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் கேட்காம எந்தோடைய மக்களுடைய கருத்துக்களை கேட்காமலே ஒதுக்குனாங்க இந்த மக்களுக்கு மட்டும் இந்த கருத்துக்களை கேட்குறாங்க. அதை பட்டியல் வேட்டம் கொண்டு போகிறது கருத்துக்கு என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க வடநாட்டில் இப்போ ஒரு எஸ்சியில் ஒரு கமிட்டி இந்த ஓபிசி கம்யூனிட்டி கொண்டு போயிருக்காருங்க அவங்க எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னு தெரியல இந்த மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கணும் பொருளாதாரங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான கருத்து பெருவாரியான மக்கள் பட்டியலிட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிறுபான்மை மக்கள் பேசுறத நான் பெருசாக எடுத்து பெரும்பான்மைக்கு தான் மதிப்பு கொடுக்கணும் அது யாருன்னு கேட்டால் அறியாமையில் உள்ள மக்களை அரசியல்வாதிகளை தூண்டி விட்டு அவர்கள் இப்படி சலுகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சலுகை இருக்குன்னு யாருக்குமே தெரியல இப்போ சலுகை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. ரிசர்வேஷனுங்கிறது எல்லா பேருமே இந்த அரசாங்கத்தில் நான் பிடிச்சா வாங்குறோம். ஆனால் எஸ்சியில் உள்ளவங்க மட்டும் போய் எஸ்சி கோட்டாவில் வந்தான்னு சொல்கிறேங்கிறது ஒரு இழிவான வார்த்தையாக இருக்குது. சில பேர் ஊடகத்தில் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டாங்க எஸ்சி தான் இழிவா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எஸ்சினா இழிவான்னு சொன்னால் நீ கோட்டாவில் வந்தேன்னு சொன்னால் நீ கோட்டாவில் வந்திருக்கிற நானும் கோட்டாவில் போகும்போது எஸ்சிங்கிறது உயர்ந்தன்னு எவனா சொல்லியிருக்கானா சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதையே இருக்கிற இந்த 7% எடுத்துகிட்டு போய் இந்த எஸ்சி பட்டியலேருந்து எடுத்துகிட்டு அதாவது இந்த பட்டியல் வகுப்புலேருந்து எடுத்துகிட்டு ஓபிசியில் போயோ அல்லது இடபிள்யூசியில் போய் என்னன்னு கேட்டால் ஓபிசி இடபிள்யூசிலே போய் கேட்டால் இஎம்டபிள்யூஎஸ் கூட அதாவது கேட்டால் எக்கனாமிக்கலி மோஸ்ட் வீக்கர் செக்ஷன் சொல்லி போட்டால் கூட நம்ம தனியாக ஒரு ஒதுக்கீடு வாங்கிட்டு போயிடலாம். சம்மந்தமே இல்லாமல் பண்ணியிருக்காங்கல்ல அதுபோல் ஏதோ ஒரு பண்ணி கொடுக்கணும். இங்கேருந்து 7% வெளியில் போனால் தான் வருங்கால சந்ததிகள்லாம் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தனக்கான ஒரு அதிகாரத்தை அரசியலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி நாம் முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த 18% பார்த்தீங்கன்னாக்கா 43 தமிழ்நாட்டை பொறுத்து 43 எம்எல்ஏ இருக்காங்க. கிட்டத்தட்ட 43 பேரில் 10 தான் தேவேந்திரகுலவாளராக இருக்காங்க. பாக்கி பூரா ஆயுதவாளராக இருக்காங்க. இப்போ அந்த ஆயுதவாளரை நம்மளால வச்சு முலாம் பூசுறாங்க நான் அவங்க எம்எல்ஏ ஆனதை பற்றி நம்ம தப்பாக சொல்ல அவங்கள மரியாதை கொடுக்க நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது ஓபிசி கேட்டகரியில் போகும்போது ஆரம்பத்தில் நம்ம கஷ்டமாக தான் இருக்கும் ஓபிசியில் கட்ட போனால் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது, அது கிடைக்காது, எல்லாம் பொது தொகுதியில் போகிறதுனால அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால் நமக்கு இது கிடைக்காதுங்கிற மாதிரி தவறான கருத்தை கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்திருந்தா இன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த சமூகங்கள்லாம் அரசியலே தெரிய சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலை முன்னெடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த ஓபிசி கேட்டகரியோ ஓசி கேட்டகரியில் எடுத்துக்கிட்டு தான் முன்னாடி போகிறாங்க, அந்த கட்டமைப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆகையினால நாமெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு சிந்தனை வரணும். என்னன்னு கேட்டால் நான் இந்த பட்டியலிருந்து வெளியே போய் நம்ம சுயமரியாதை வாழணும், பொருளாதாரத்தில் வரணும், தனி கடை வைக்கணும், தொழில் செய்யணும். இதுக்கெல்லாம் இது ஒரு தடையாக இருக்குது. எஸ்சிங்கிற ஒரு பட்டியல் தடையாக இருக்குது. அதை நம்ம உடைச்சி எறிந்து மக்களை முன்னேற்ற பாதைக்கு இளைஞர்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் இந்த விழிப்புணர்வு மூலமாகவும் பல கிராமத்தில் வந்திருக்கின்ற இளைஞர்களும் பெரியவர்களும் மிகவும் நிறைய உணர்ந்து கொண்டார்கள். அவர்களும் இந்த பட்டியல் வேட்டத்திற்கு உறுதுணையாக செயல்படுகிறார்கள், குரல் கொடுத்தார்கள். அவர்களுக்கு வந்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த இந்திரன் பாட்டும் நலச்சங்கத்திற்கு உதவிகரமாக இருந்த உந்துதலாக இருந்த இங்கே இருக்கின்ற அனைவர்களுக்கும் என்னுடைய பிரதிநிதிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களாக வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மாற்று சமூக மக்கள் எங்களுக்கெல்லாம் ஆதரவு நிறையா கொடுக்குறாங்க. நானும் ஓய்வுபட்ட சங்கத்தில் இருக்கிற அங்கேயும் என்னுடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணுவேன். அங்கே இப்போ அங்கே என்ன பதிவு பண்ணணும்னு கேட்டால் அரசியல் என்பது எல்லா சமூகத்துக்கும் பொதுவானது. அதே போல் அரசு ஊழியர் சங்கமும் எல்லா சமூகமும் கலந்து தான் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டவர் கூட அனைத்து சமூகம் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அதுபோல் நான் ஒரு சமூகத்திலேருந்து நான் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறேன். என்னுடைய சமூகத்தினுடைய உரிமையும் இதுவும் பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இந்த குரல் கொடுக்கணும்.
ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர் சங்கத்துக்கு தான் நம்ம சொந்த வயிற்றுக்கு தான் பழக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கிடையாது வந்து. அரசு ஊழியராகவும் சரி, அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இந்த வகுப்புலேருந்து நிறைய பேர் இருக்கிறான். விளிம்புநிலையிலேருந்து இருக்கிறான் வந்து, விவசாயம் இருக்கிறான் வந்து, இவர்களுக்கெல்லாம் சேர்த்து குரல் கொடுக்கணும். இவனுக்கு பென்ஷன்லாம் வந்து சரியாக கிடைச்சாதான் வந்து வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து. அதனால் இந்த பட்டியல் வேற்றம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் முன்னெடுப்பு இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். வருங்கால சந்ததி வளரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு இந்திரன் படத்தை வச்சு கும்பிடணும். கோயிலில் ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான் வந்து. அந்த கோயில் இல்லாத ஊரில் வந்து இந்திரன் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் நல்லா தெரியாமல் தான் இருந்தேன். இப்போ உணர்ந்துக்கிட்டேன். நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன் வந்து. அதே போல் இங்கே வந்திருக்கவங்கள பொறியாளராக இருக்காங்க. அண்ணன் மருதையின் காலாடி வந்து நிறையா எழுதியிருக்காரு. ஆன்மீகம் எழுதியிருக்கிறாரு. பக்கத்தில் இந்திரன் பாடெல்லாம் பாட திருமானந்தங்கிறவர் வந்து அவங்க உறவுக்காரர் வந்து அவர் பாடவர் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சவர்கள் தான் வந்து. அந்த வகையில் இந்த பட்டியலில் ஆர்ப்பாட்டமும் இந்த விழிப்புணர்வு கருத்தரக்கும் நல்ல ஆதரவு கொடுத்து சிறப்புற செயல்படுவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்த இந்த ஊடகவியலாளர்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ உலகம் மூலமாக வந்து இப்போ லைவ் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன் வந்து. ஊடகத்தின் மூலமாக வந்து எல்லாம் வெளியே தெரிவிச்சிருக்கேன். நம்ம சமுதாயத்தை பற்றி எல்லா உலகம் முழுக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க வந்து. அந்த உலகம் முழுவதும் பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு வழி கொண்டா இருந்ததுனால வந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் வந்து. ஐயாவுடைய இந்த போராட்டமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்த உறவுகளுக்கும் நன்றி கூறுகிறோம். அதே போல் உங்களுடைய போராட்டம் தொடர் வெற்றியாக அமைய வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் வந்து இந்த இந்திரன் பண்பாட்டு நல சங்கத்தினுடைய விழிப்புணர்வு கூட்டத்தில் வந்து 3 புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க வந்து. அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து. அதே ஒரு முன்னாடி வந்து அந்த புத்தகம் எழுதிய பேரவர் மு.க. பரமசிவன் பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர் மேலும் பல புத்தகங்களை எழுத வேண்டும். அதே போல் அண்ணன் மருதையின் காலாடி அவர்களும் இந்த ஆன்மீக சிந்தனையில் அவர்கள் ஈடுபாடு உள்ளவர் வந்து. அவர் பயணத்தில் இருந்தாலும் கூட இந்திரனை பற்றி எழுதியிருக்கிறார் வந்து. அந்த இந்திரன் புத்தகம் இன்னும் நிறையா ரீச் ஆகிறது இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆமாம் ஊடகத்துக்கு இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு செய்சாய்க்க வேண்டும். அதே போன்று இன்னொரு மறந்து விட்டேன் வந்து, நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இமானுவல் சேரனுக்கு வந்து மணிமண்டபம்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவர் தியாகிகள் கொண்டு போயிருக்கிறாங்க வந்து. ஆனால் டெல்டா பகுதியில் வந்து ஒருவர் வந்து மக்களுக்காக உயிர் துறந்தவர். அவர் செய்த சாதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடங்காது. ஒரு சிஎம் கூட செஞ்சிருக்க மாட்டான், ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட செஞ்சிருக்க மாட்டான். அப்படி வெளிநாட மனிதர் வந்து மக்களுக்காக உழைத்தவர் வந்து. அவருக்கு வந்து ஒரு மத்திய அரசு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும். அதே போன்று எம்பி ஜி முருகன் அவர்களுக்கு, நாகை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தியாகி ஜி முருகன் அவர்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கணும் வந்து. தமிழ்நாடு அரசு வந்து மணிமண்டபம் உருவத்தோடு அவர் சிலை அமைத்து உருவத்துடன் கூடிய நினைவு மண்டபம் கட்டி அமைத்து தர வேண்டும் தமிழக அரசு. தமிழக அரசு கட்டி கொடுக்காவிட்டாலும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் வந்து மத்திய அரசும் இந்த மணிமண்டபத்தை கட்டி எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துலையும் கட்டி கொடுப்பதற்கு நல்ல நடவடிக்கை வேண்டும். அதற்கு இந்த இந்திரன் பண்பாட்டு சங்கம் குரல் கொடுக்கும். இதற்கு இந்த இந்திரன் சார்பாக குரல் கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சேர்த்து நான் இந்த வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.